வணக்கம். ஜனவரி 1ஆம் தேதி இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். நேற்று டிசம்பர் 31ஆம் தேதி நிஃப்டி ஃப்ளாட்டாக இருந்திருக்கு. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 5950 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 10600 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறாங்க. நெட் செல்லர்ஸாக தொடர்றாங்க 4600 கோடி ரூபாய்க்கு. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 13500 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 9000 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறாங்க. நெட் பையர்ஸாக தொடர்றாங்க 4500 கோடி ரூபாய்க்கு. இன்னைக்கு ஜனவரி 1ஆம் தேதி. அனைவருக்கும் இனிய ஆரோக்கியமான புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஜனவரி 1ஆம் தேதி மாதத்துடைய முதல் நாள். அதிகமாக இந்த ஆட்டோ ஸ்டாக்ஸ் ஃபோக்கஸில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. போன மாதத்திற்கான சேல்ஸ் டேட்டாவை வெளியிட ஆரம்பிப்பாங்க. அதே போல் வேறு சில கம்பெனிகளும் அவங்களுடைய போன மாதத்துக்கான பிஸ்னஸ் அப்டேட்டை வெளியிட ஆரம்பிப்பாங்க. நிதியாண்டு 2025 உடைய ஏப்ரலிருந்து நவம்பர் மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய ஃபிஸ்கல் டெபிசிட் டேட்டாவை அரசு வெளியிட்டிருக்கிறாங்க. என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்தது. அவங்க நிர்ணயித்திருந்த இலக்குடைய 52.5% எட்டியிருக்கிறாங்க. அதாவது 8.46 லட்சம் கோடி ரூபாய் ஃபிஸ்கல் டெபிசிட்டாக இருக்குது ஏப்ரலிருந்து நவம்பர் காலகட்டத்தில். இதே போன வருடம் இதே காலகட்டத்துடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது 17.86 லட்சம் கோடிகளாக இருந்தது. போன வருடம் இதே காலகட்டத்தில் குறைஞ்சிருக்கு ஃபிஸ்கல் டெபிசிட். அதற்கு சில காரணமும் சொல்லியிருக்கிறாங்க. முக்கியமாக சொல்லியிருக்கிற காரணம் என்னென்னா, ஆர்பிஐ டிவிடெண்ட் வழங்கி இருக்கிறாங்க. அதே போல இரண்டாவது காரணம் எலெக்ஷன்ஸ் காரணமாக அவங்களுடைய கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரும் குறைஞ்சிருந்திருக்கு. இதுதான் முக்கிய காரணமாக சொல்லியிருக்கிறாங்க. என்ன இலக்கு வைத்திருந்திருக்கிறாங்க? நிதியாண்டு 2024 ஜிடிபியுடைய 4.9% ஃபிஸ்கல் டெபிசிட்டா இலக்கு வைத்திருந்திருக்கிறாங்க. ஃபிஸ்கல் டெபிசிட்னா என்னன்னு தெரியாதவங்களுக்காக எக்ஸ்பெண்டிச்சர் மற்றும் ரெவென்யூ இடையே இருக்கக்கூடிய அந்த வித்தியாசம் தான். இந்தியாவுடைய ஷ்ரிம்ப் இண்டஸ்ட்ரி அடுத்த ஆண்டு ஒரு பெரிய கம்பேக் இருக்கும்னு இன்க்ரெட் எக்விட்டிஸ் அவங்களுடைய ரிப்போர்ட்டில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. என்டிடிவிலேருந்து கிடைத்த ஒரு தகவல். அதற்கு முக்கிய காரணம் அவங்க சொல்லியிருப்பது, குளோபல் லெவலில் டிமாண்ட் அதிகரிச்சிருக்கு. அதே போல் ஈக்விடார் கிட்டேருந்து வரக்கூடிய அந்த காம்படிஷன் குறைஞ்சிருக்கு. ஸோ இதுதான் 2 முக்கிய காரணங்களாக சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த ஆண்டு இந்தியாவுடைய ஷ்ரிம்ப் இண்டஸ்ட்ரி நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவதற்கு. குறிப்பாக அவங்க சொல்லியிருப்பது, யூஎஸ்ஏ இந்தியாவிலேருந்து அவங்க இறக்குமதி செய்கிறது 40% மேலே இருந்திருக்கு செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாதத்தில். இந்த ஆண்டில் ஷ்ரிம்ப் ஸ்டாக்ஸான அவாந்தி ஃபீட்ஸ் மற்றும் ஃப்ரோசன் ஃபுட்ஸ் நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்கிறாங்க. அதற்கு என்டிடிவியில் சொல்லியிருக்கிற முக்கிய காரணம் இந்த இன்க்ரெட் எக்விட்டிஸுடைய அந்த ரிப்போர்ட் தான். நேற்று இந்த 2 ஸ்டாக்ஸும் 14% மேலே அதிகரிச்சிருக்கு க்ளோசிங் பேசிஸில். சுயோக் டெலிமேட்டிக்ஸ் லிமிடெட் தரப்பு அப்டேட் இருக்குது. கம்பெனி ஒரு முதலீடு செய்திருக்கிறாங்க. லோட்டஸ் டெலி இன்ஃப்ரா பிரைவேட் லிமிடெடை வாங்கியிருக்கிறாங்க. 13.5 கோடி ரூபாய்க்கு வாங்க இருக்கிறாங்க. மன்னிக்கும், அது மார்ச் 31ஆம் தேதிக்குள்ள அந்த டிரான்சாக்ஷன் முடிவுக்கு வரும்னு சொல்லியிருக்கிறாங்க. சுயோக் டெலிமேட்டிக்ஸ் லிமிடெட். வீனஸ் ரெமடிஸ் தரப்பில் அப்டேட் இருக்குது. ஈஸ்டர்ன் யூரோப் மார்க்கெட்டில் விரிவாக்கம் செய்கிறாங்க. அவங்களுக்கு குட் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிஸ்க்கான அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. மால்டோவா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் கிட்ட இருந்து கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க வீனஸ் ரெமடிஸ். ராம்கோ சிமெண்ட்ஸ் தரப்பில் அப்டேட் இருக்குது. அவங்களுக்கு சில நிலங்களை விற்பனை செய்திருக்கிறாங்க 67.64 கோடி ரூபாய்க்கு. அவங்க நவம்பர் மாதத்தில் ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க. நான்கோர் அசட்ஸை விற்பனை செய்து 1000 கோடி ரூபாய் ஃபண்ட் ரைசிங் பண்ண போகிறதாக. அதில் இப்போது 444 கோடி ரூபாய்க்கு ஃபண்ட் ரைசிங் நடத்தியிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க ராம்கோ சிமெண்ட்ஸ். ரயில் விகாஸ் நிகம் லிமிடெட் தரப்பு அப்டேட் இருக்குது. ஈஸ்ட் கோஸ்ட் ரயில்வேஸ் கிட்டேருந்து 404 கோடி ரூபாய் மதிப்பிற்கான ஒரு டெண்டரில் லோவஸ்ட் பிடராக இருக்கிறாங்க. ஐடிடி சிமெண்டேஷன் தரப்பு அப்டேட் இருக்குது. கம்பெனிக்கு 1248 கோடி ரூபாய் மதிப்பிற்கான கான்ட்ராக்ட் மகாராஷ்டிரா மாநிலத்திலிருந்து. WS இண்டஸ்ட்ரீஸ் இந்தியா லிமிடெட் தரப்பு அப்டேட் இருக்குது. கம்பெனிக்கு ஒரு சப் கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு. திருச்சிராப்பள்ளி சிட்டி கார்பரேஷன் ப்ராஜெக்ட். இது 86.26 கோடி ரூபாய் மதிப்பு. யார்கிட்ட இருந்து கிடச்சிருக்கு? சிஎம்கே ப்ராஜெக்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் கிட்ட இருந்து கிடச்சிருக்கு. ஜின்கா லாஜிஸ்டிக்ஸ் நேற்று 5% லோவர் சர்க்கியூட்டை எட்டியது. தொடர்ச்சியாக 2வது நாள் லோவர் சர்க்கியூட் எட்டியிருக்குன்னு மணி கண்ட்ரோலில் சொல்லியிருக்கிறாங்க. முக்கிய காரணம், மார்கன் ஸ்டான்லி அண்டர் வெயிட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க ஜின்கா லாஜிஸ்டிக்ஸ்க்கு. எதிர்பார்க்குற டார்கெட் ப்ரைஸ் 450 ரூபாய். ஐடிசிக்கு ஷேர்கான் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 595. தற்போதைய லெவலில் இருந்து 23% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. ஜகத்ஜித் இண்டஸ்ட்ரீஸ் குறித்து என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த தகவல்,
அவங்களுக்கும் இந்துஸ்தான் யூனிலீவர் இடையே இருக்கக்கூடிய அந்த ஒப்பந்தம் வந்து டிசம்பர் 31ஆம் தேதியோட முடிவுக்கு வருது. அந்த ஒப்பந்தத்தை ஹிந்துஸ்தான் யூனிலீவர் புதுப்பிக்க மறுத்துவிட்டாங்க. எதற்கான அக்ரிமெண்ட் இதுன்னு பார்க்கும்போது ஹார்லிக்ஸ் பூஸ்ட் உற்பத்தி செய்யக்கூடிய அந்த அந்த அக்ரிமெண்ட் அது டிசம்பர் 31ஆம் தேதியுடன் முடிவுக்கு வருது. அதை புதுப்பிக்கல ஹிந்துஸ்தான் யூனிலீவர். இருந்தாலும் வந்து அவங்க ஹிந்துஸ்தான் யூனிலீவருக்கு மால்ட் எக்ஸ்ட்ராக்டை தொடர்ந்து சப்ளை செய்ய போகிறதாக அப்டேட் கொடுத்துருக்காங்க. எத்தனால் உற்பத்தி குறித்தான அப்டேட்டும் வெளியிட்டிருக்கிறாங்க. அடுத்த குவார்ட்டரில் கமர்ஷியல் ப்ரொடக்ஷன் துவங்க இருப்பதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. ஜெகத்ஜித் இண்டஸ்ட்ரீஸ் தகவல் நமக்கு கிடைத்தது என்டிடிவி ப்ராஃபிட்ல இருந்து. ஆன்டிக் புரோக்கிங் வருண் பீவரேஜஸ்க்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. வருண் பீவரேஜஸ் இந்தியாவில் பெப்சி ஃப்ரான்ச்சைசி நடத்துகிறாங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 710. தற்போதைய லெவலிருந்து 11% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. சில காரணங்கள் என்ன சொல்லியிருக்காங்க ஆன்டிக் புரோக்கிங். எனர்ஜி ட்ரிங்க்ஸ் டெய்ரி ப்ராடக்ட்ஸுடைய பிஸ்னஸ் நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. ஆப்பிரிக்காவிலேருந்து அண்மையாக அவங்க வாங்கியிருக்கக்கூடியதும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுன்ற எதிர்பார்ப்பு இருக்குது. குவாலிஃபைட் இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட் வழியாக ஃபண்ட் ரைசிங்கும் நடத்தியிருக்கிறாங்க 7500 கோடி ரூபாய்க்கு. இதெல்லாம் காரணமாக சுட்டிக்காட்டி அவங்க கொடுத்துருக்கிற டார்கெட் 710. தற்போதைய லெவலிருந்து 11% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. தாமஸ் குக் தரப்புல இருந்து அப்டேட் இருக்கு. அவங்களுடைய ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் சைபர் அட்டாக் நடந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. விசாரணை நடத்தி வருவதாகவும் ஒரு தேர்ட் பார்ட்டி லீடிங் சைபர் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட்ஸையும் அவங்க கூட்டணியில் சேர்த்துருக்கிறாங்க. இதை விசாரிப்பதற்காகன்ற அப்டேட் கொடுத்துருக்காங்க தாமஸ் குக். விரைவில் அது சரி செய்யப்படும்ன்ற அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஜென் டெக்னாலஜிஸ் குறித்து சிஎன்பிசி டிவி 18லேருந்து கிடைத்த ஒரு தகவல். அவங்க டிஃபென்ஸ் ட்ரைனிங் சொல்யூஷன்ஸ் கம்பெனி அவங்க அடுத்த 3 ஆண்டில் அவங்களுடைய ஆவரேஜ் ஆனுவல் ரெவன்யூ growth 50% இருக்க வேண்டும்ன்ற இலக்கு வைத்திருக்கிறாங்க. இப்போ இந்த ஆண்டு 900 கோடி ரூபாய் வருவாய் டார்கெட் வைத்திருக்கிறாங்க. அது போன ஆண்டுடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது கிட்டத்தட்ட இரட்டிப்பு. அதாவது போன ஆண்டு 430 கோடி ரூபாய், இந்த ஆண்டு 900 கோடி ரூபாய் எட்டுன்ற எதிர்பார்ப்பு இருக்குன்னு கம்பெனியுடைய மேனேஜ்மெண்ட் பேட்டி கொடுத்துருக்காங்க சிஎன்பிசி டிவி 18க்கு. சில புரோக்கிங் கம்பெனி ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல். பொனான்சா போர்ட்ஃபோலியோடைய பரிந்துரைகளில் முத்தூட் ஃபினான்ஸ்க்கு பை ரேட்டிங் டார்கெட் 2300, ஸ்டாப் லாஸ் 2035. லாரஸ் லேப்ஸ்க்கு பை ரேட்டிங் டார்கெட் 635, ஸ்டாப் லாஸ் 584. ஹெச்டிஎஃப்சி செக்யூரிட்டிஸோட ரெக்கமெண்டேஷன்ஸில் அரபிந்தோ ஃபார்மாக்கு பை ரேட்டிங் டார்கெட் 1445, ஸ்டாப் கெய்னர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலை விரைவாக பார்க்கலாம். இது நேற்றுக்கான டேட்டா. ஹை வால்யூம் எப்படி சொல்கிறோன்னா நேற்று வால்யூமுடன் கடந்த 10 நாளைக்கான ஆவரேஜ் வால்யூமை ஒப்பிடும்போது 100% மேலே இருக்கிற சில ஸ்டாக்ஸ். கெய்னர்ஸ்னு சொல்லும்போது நேற்று ஷேர் ப்ரைஸ் அதிகரித்திருக்க வேண்டும். KIOCL 16% நேற்று ஷேர் ப்ரைஸ் அதிகரித்தது. 5400% வால்யூம் அதிகரிப்பு. அபெக்ஸ் ஃப்ரோசன் 15% ஷேர் ப்ரைஸும் 930% வால்யூம் அதிகரிப்பு. அவாந்தி ஃபீட்ஸ் 14% ஷேர் ப்ரைஸ் 1967% வால்யூம் அதிகரிப்பு. கிரைசில் 11% ஷேர் ப்ரைஸ் உயர்ந்தது 1000% வால்யூம் அதிகரிப்பு. ரைட்ஸ் 9% ஷேர் ப்ரைஸும் 7300% வால்யூம் அதிகரிப்பு. குஜராத் ஹெவி கெமிக்கல்ஸ் 7% ஷேர் ப்ரைஸ் 200% வால்யூம். அப்போலோ மைக்ரோ சிஸ்டம்ஸ் 7% ஷேர் ப்ரைஸ் உயர்ந்தது 550% வால்யூம் அதிகரிப்பு. என்எல்சி இந்தியா 6% ஷேர் பிரைஸ் அதிகரித்தது 113% வால்யூம் அதிகரிப்பு. சூர்யா ராஷ்னி 6% ஷேர் பிரைஸும் 200% வால்யூம் அதிகரித்தது. லூசர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலில் ஏரன் இண்டஸ்ட்ரீஸ் 6% வீழ்ச்சி 300% வால்யூம் அதிகரிப்பு. கிரீவ்ஸ் காட்டன் 6% சரிந்தது 800% அதிகரித்தது வால்யூம். ஆஷியானா ஹவுசிங் 6% வீழ்ச்சி 108% வால்யூம் அதிகரிப்பு. பஜாஜ் ஹோல்டிங்ஸ் 6% வீழ்ச்சி 200% வால்யூம் அதிகரிப்பு. BEW இன்ஜினியரிங் 5% சரிந்தது 167% அதிகரித்தது வால்யூம். மாஸ்தா 4% வீழ்ச்சி 200% வால்யூம் அதிகரிப்பு. கிரீன்லாம் இண்டஸ்ட்ரீஸ் 4% சரிந்தது 100% வால்யூம் அதிகரிப்பு. அதானி கிரீன் எனர்ஜி 3% வீழ்ச்சி 210% வால்யூம் அதிகரித்தது. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.